நாங்கள் 20 பேருமே தேவையே இல்லை. அவரை மட்டும் ஒரு மணி நேரம் பேச விட்டுருந்தாலே இளமை, தம்பதியர், முதுமை எல்லாத்தையுமே பேசியிருப்பார். அவருடைய முதிர்ந்த அனுபவமும் இலக்கிய ஆர்வமும் அவருடைய கவிதை நயமும் மூன்றையும் கலந்து ஒரு கலவையாக மிக அருமையான சிந்தனைகளோடு கொடுத்த நமது கவிஞர் பிறைசூடன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒரு கவிஞருடைய மனதில் இத்தனை அழகான சிந்தனைகளை, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செய்திகளையும் ரொம்ப அழகாக சொன்னார். வீட்டிலே இதுதான் யூனிவர்சல் லான்னார். பையனை கேட்டால் நீ யார் பிள்ளைன்னு கேட்டால் அம்மா பிள்ளைம்பியான். ஒரு பொம்பளை பிள்ளையை கேளுங்க, நீ யார் பிள்ளைன்னு கேட்டால் அப்பா பிள்ளை தான். உலகம் முழுவதும் நானும் கேட்டு பார்த்துருக்கேன். ஒருத்தனாவது மாற்றி சொல்லுவான்னு பார்த்தா சொல்ல மாட்டாங்கிறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் பையங்கள்லாம் அம்மா பிள்ளை அப்படின்னாக்க அவங்க அப்பனை பார்த்தாலே டென்ஷன் ஆகிடுறான். இந்த வர்றான் பாருயா, இந்த ஆளால் தான்டா என் நிம்மதியே போச்சு அப்படிங்கிறேன். ஏன்னா அந்த ஆள் இவங்களைத்தான் பொழுது போலன்னா கூப்பிட்டு அறைவார். என்னையெல்லாம் எங்கள் அப்பா இங்கே வாடா இங்கே சப்புன்னு அடிப்பார். ஏப்பா ஏன்டா வீட்டில் உட்காந்துருக்க, அப்புறம் வீட்டில் என்ன கபடியாக விளாட முடியும் அப்படின்னா, ஏன்டா எதுத்தா பேசிகிட்டு இருக்க அப்படிம்பார். எங்கள் அப்பா பார்த்தாலே எனக்கு வந்துட்டாரியா, ஐயோ படின்னு உயிரை வாங்க போகிறாருன்ட்டு. பையங்கெல்லாம் ஏன் அம்மா பிள்ளைகளாக இருக்காங்கன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் ஒரு கார்டு கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு. அதில் 3ல் ஃபெயில் ஆகியிருக்கான். 1ல் 5, 1ல் 12, இன்னொன்றில் 13. அவங்க அப்பன்ட்ட தான் கையெழுத்து வாங்கணும்னு வேறு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அவன் கையெழுத்து வாங்குகிற ஸ்டைலை பார்க்கணுமே. ஒருத்தன் வந்தேன், இப்போ உனக்கு இருட்டில் கையெழுத்து போட தெரியுமா அப்படின்னா, அதுக்கு பரம்பரையாக நாங்கள் இருட்டிலே படிப்போம்டா அப்படின்னா, இந்த ஒரு கையெழுத்து போடு அப்படின்ட்டு டக்குன்னு கையெழுத்து வாங்கிட்டான். எதுலன்னு பார்த்தா மார்க் கார்டில் வாங்கிட்டு போயிட்டான். இது வருஷம் முழுதும் செய்ய முடியாது. இன்னொருத்தன் அடுத்த பரீட்சையில் அதே மாதிரி ஃபெயிலு வந்துட்டான். அவன் அப்பா வாங்கி பார்த்துட்டு என்னது 3ல் ஃபெயிலு பலார்னு அறைய போனார். அந்த கைக்கும் அவனுக்கு இடையில அவன் அம்மா விழுகுது. ஏயா ஒரு புள்ள கருவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன், சும்மா லொட்டுன்னு அவனே அடிச்சுட்டு கிடக்கிற. நீ 5ல் ஃபெயிலுன்னு இப்போ தான் உங்கள் அப்பையும் சொல்லிட்டு போனார், அப்புறம் ஓம்புள்ள அப்படின்னா எப்படி இருக்கேன் அப்படின்னோன்னே அவன் அப்படியே அவங்க அம்மா பின்னால் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே 5ல் ஃபெயிலா உனக்கு ஏயா அதெல்லாம் அப்படிங்கிறான். அவங்க அப்பா கோவத்தினுடைய உச்சத்துக்கே போயிடுறாரு. அவன் எப்படி அவங்க அப்பனை நேசிப்பேன்? எந்த நேரத்தில் அந்த அம்மா காப்பாற்றிருக்கு பாருங்களேன். அதனால தான் வீட்டில் பையங்க பூரா அம்மா பிள்ளையே, பொம்பளை பிள்ளையெல்லாம் அப்பா பிள்ளையே தான். யூனிவர்சல் லான்னார். ரொம்ப அழகாக சொன்னார் முதியோருடைய காதல் எப்படின்னு. நெஞ்சம் கலந்துச்சுன்னா அது உடல் இழந்தாலும் உயிர் போனாலும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்காது. கருமாதன்னிக்கே அடுத்த கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் காதல் இல்லை சார், அது வியாபாரம் சார். அதான் நடந்துருச்சு. இன்றைய தினம் இந்தியாவிலே, தமிழகத்திலே அதிகமாக விபச்சாரங்களும் விவாகரத்தும் வருவதற்கு காரணம் அந்த பெண்ணின் புனிதத்தன்மையை வெறும் உடல் ரீதியாக நீங்கள் அளவிடுதலே. பட்டிமன்றங்கிறது ஒன்றும் சிரிப்புக்கு இடமல்ல சார். சிரிப்புங்கிறது என்னன்னா, ஒரு நெல்லு மூட்டையை குளுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதில் நோக்கம் இன்னொரு 4 மரக்கா போகணுங்கிறதுக்காக 2 குளுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா குளுக்குனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஊரை ஏமாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். நான் உங்களை குறிப்பிடலை, நீங்கள் ரொம்ப நியாயமாக பண்ணிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து பயப்படுறவன் எதற்கும் அஞ்சா கவிஞன், எவனையும் இன்று வரை கெஞ்சா கவிஞன். லியோனி என் பாட்டை பற்றி தப்பாக பேசுகிறவன் பயந்து என் பேனா பிடித்த காலங்கள் உண்டு. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் தான் மடிதற்று முந்துருன்னா, எவன் சமூக அக்கறையோடு முன் செல்கிறானோ தெய்வமே வேட்டியை மடித்து கட்டிட்டு வரும். அந்த நிலை உங்களை உயர்த்தும். அதான் முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கு உங்கள் மகள் மருத்துவ படிப்பு படிக்கிறார்கள், திருமணம் ஆகிவிட்டது, முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த காதல்னு அர்த்தமா? எந்த நம்பிக்கையில் அவர்கள் பெங்களூரிலே அவர்கள் படித்துக்கொண்டே கல்வி கற்கிறார்கள்? உடலை மட்டும் அவர்கள் நம்பி வாழவில்லை, உள்ளத்தை நேசிக்கிறார்கள். அதனால தான் முதியவர்கள்ங்கிறது வயசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஆண்களுக்கு உணர்ச்சியை பொருத்தும், பெண்களுக்கு அழகை பொருத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது. இசை, மழை, மென் 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே போர் அடிக்கும். அப்போ போர் அடித்தவன் அத்தனை பேரும் குடும்பம் நடத்தாமையாக இருக்கான். எந்த காதலும் அன்பும் ஒட்டு உறவும் இல்லாதவர்கள் 25 வருஷமாக மெக்கானிக்கலாக குடும்பம் நடத்துகிற எத்தனையோ தம்பதியர்கள் இருக்காங்க. நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 4 புள்ள குட்டிகளுக்கு தகப்பன ஆகிட்டேன், தாயாயிட்டேன்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். இந்த சமூக நெறிக்கு பயந்து வாழ்கின்றவன் இருக்கிறான். அக்கம் பக்கம் பேசுவோமே நினைக்கிறவன் இருக்கிறான். நான் பிரிஞ்சு போயிட்டா என் பொண்ணு வாழ்க்கை போயிடுமே, என் புள்ள வாழ்க்கை போயிடுமே நினச்சிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறவன்லாம் இருக்கா. அது தம்பதிகளுக்கு காதல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. பேங்க் பேலன்ஸ். இன்றைய எங்களுடைய திரைப்படத்துறையிலே மிகப்பெரிய ப்ரொடியூசர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய கடனுக்கு அவர் பொண்டாட்டி சொத்தை மாற்றி எழுதி கொடுக்க மாட்டேன்னுருச்சு. நான் என் பொண்டாட்டிக்கு பேரில் சொத்தில் வீடு வாங்கியிருக்கேன். எந்த நம்பிக்கையில் வச்சுருக்கேன்? என்னை வெளில போச்சோன்னா ஒரே ஒரு பேடு பேப்பரோட வெளில வருவேன். அதுதான் சார் காதல்.
எங்கேயோ பிறந்து தங்கம்னா என்ன, சும்மா தாலி தங்கத்தில் எதுக்கு தொங்க விட்டான்? புருஷன் சுகப்படுவதற்கு அங்கத்தை கொடுக்க வேண்டும், புருஷன் கஷ்டப்பட்டுனா அவனுக்கு தங்கத்தை கொடுக்குங்கிறது சிம்பாலிக்காக சொன்னான் சார். எங்க நடந்து வந்தால் எந்த ஆணும் பெண்ணுடைய மார்பகத்தை உற்று நோக்குவான், அது ஆண்மையின் வெளிக்கூறு. ஆனால் அவள் நடந்து வரக்குள்ள மெட்டி அணிவாள், அவள் ஜல் ஜல் என்று நடந்து வருவாள். அந்நிய ஆடவனை சற்று தள் தள், நான் இன்னொருவன் மனைவி ஆகிவிட்டேன் என்று சொல்லாமல் சொல்லுகின்ற கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கொண்டது எங்களுடைய காதல். கொண்ட குடுனன் குடி வரனுற்றன, கொடுத்த பெரும் சோறு கொள்ளால் பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையளே என்று பேசுவான் அங்கே இலக்கியத்திலே. அப்பங்கார கல்யாணம் பண்ணி போயிட்டா ஒரு வண்டி நெல் அனுப்புனான், சொத்து சுகத்தெல்லாம் அனுப்புனான், தங்க கிண்ணத்தில் வளர்த்தனே வெள்ளி கிண்ணத்தில் வளர்த்தனே, அவர் வரட்டுங்க, அவர் கொடுக்குற ஒருபடி அரிசிக்கு குடும்பம் நடத்துவேன்னு சொல்லி நடத்தினா பாருங்க, அந்த காதல் தான் முதியோர் காலத்தில் நிற்கும். நீங்கள் பாட்டு கணக்கு போட்டுட்டு மார்வாடி லவ்ஸ் டு மார்வாடி, ஜெயின் லவ்ஸ் டு லவ், கவுண்டர் டு கவுண்டர், நாயுடு டு நாயுடு, ப்ரொஃபஸர் டு ப்ரொஃபஸர்னு மேட்டர் வித் மீட்டர் போட்டிங்கன்னா அதுக்கு காதலே கிடையாது. இட் இஸ் ஏ கமர்ஷியல் பாண்ட் அண்ட் அக்ரிமெண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் காதல் எல்லாரையும் பார்க்குறோம். காதலியின் முகத்தில் இருக்கும் அம்மை தழும்பு கூட காதலன் கண்களுக்கு வெற்றியின் சின்னங்களாக தோன்றும். எப்படியா? ஃபால்ஸ் இஸ் திக் வென் லவ் இஸ் தின், ஃபால்ஸ் இஸ் தின் வென் லவ் இஸ் திக். அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா தம்பதிகளுடைய காலும் எல்லாருடைய கால் மேலேயும் போடும். அதுக்காக அறையில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காருவாள் புருஷன் முன்னாடி, படமாட்டா. இடம் பொருள் இங்கீதம் இருக்குது. அதான் சார் அன்பு. ப்ரொஃபஸராக இருந்து எத்தனை பேர் உங்கள் மனைவிட்ட சொல்லியிருப்பாங்க, போய் அந்த லியோனியை காதலிச்சு, இவர் ஆஃப்டர் ஆல் டீச்சர் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? அந்த கலைமகள் அவர் நாக்கில் குடி வந்துச்சு, அந்த காதல் வெற்றி பெற்றுச்சு. ப்ரொஃபஸரை கல்யாணம் மட்டும் செட்டில் ஆகிட்டோம், ஒரு 8000 ரூபா ட்ராப் பண்ணுவா, நமக்கு ஒரு 3000 ரூபா, 8+3 கணக்கு போட காதல் அல்லது. அந்த காதல் உந்து சக்தியாக இருக்க வேண்டும், உலக மாற்றங்களை கொண்டு வரும். தந்தை பெரியார் என்ன சொன்னார்? இந்த மாதிரி பாக்கெட்டை பார்த்து அங்கிட்ட காதல், ஐயோ சும்மான்னு சொல்கிற காதலை அவர் சொல்லவில்லை. அவளுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சொல்கிறான் பாருங்க. அந்த கங்கணம் கட்டி கொள்ளுதல், கங்கணம் கட்டிக்கிட்டு அடித்து பின்ட்டாண்டான்னு சொல்கிறானே, அந்த கங்கணம் கட்டி கொண்ட காதல் இருக்குமே. ஆனால் அது உடல் சுகங்களை அற்று போனாலும், வயது மாறி போனாலும், அறிவு தளர்ந்து போனாலும், வாக்கிங் போகிறப்ப நீங்கள் மெட்ராஸில் பாருங்கள், இவர் தடுமாறிட்டு போயிட்டுருப்பார், அந்த கையை பிடிச்சிட்டு பார்த்துங்க இடிச்சிட போதுன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன காதலாக இருக்குது? அங்கே காதலாக இருக்குது. ஏன் முதியோர் இல்லம் அதிகமாகிடுச்சு? ஏன் முதியோர் இல்லம் அதிகமாக இருக்குது? சென்னை சுற்ற நகரில், எங்கள் கிராமத்தில் கிடையாது. திண்டுக்கல்லில் எத்தனை முதியோர் இல்லம் இருக்குது? இன்னும் அந்த காதலை இவர்கள் மதித்தார்கள், இலக்கிய காதலை மதித்தார்கள், இவர்கள் காதலை பிள்ளைகள் மதித்தார்கள். அதனால் அங்கே பார்த்தான், நல்ல பொண்ணான்னு பாடுறா, கொஞ்சம் முன்ன இருந்தாலும் குடும்பம் நடத்தலான்னு சொன்னான். நல்ல பொண்ணான்னு பாடுறான்னா, அழகை பார்த்து வருவது மட்டுமல்ல காதல், அகத்தை பார்க்க வேண்டும். அகத்தை பார்க்க மறந்துட்டான் தமிழன். கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு போயிடுச்சு. எப்போ ஒரு பொண்ணு தலையை விரிச்சா மகாபாரதம் வந்துச்சு, இப்போ எல்லா பொண்ணுங்களும் தலையை விரிச்சிட்டு ஆடிட்டு போயிட்டுருக்க. என்ன உடனே பெண்கள் உரிமை சங்கத்தில் நாளைக்கு எனக்கு கேஸ் போடுவீங்களா? அப்போ நாங்கள் எழுதுகிற பாட்டுக்கெல்லாம் தினம் கேஸ் போடணும் நீங்கள். ஆக காதல் என்பது காத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். ஒன் ஆன் ஒன் இஸ் லவ்னா, ஒன்றை அல்லது ஒன்றுக்காக ஒன்று வாழ்தல் காதல். அந்த காதல் இளைஞர்களாக இருக்கக்குள்ள வரும். அந்த உடல் தேவைகள் வருகின்ற நிலைக்கு தாம்பத்திய நிலையில் இருக்கும். ஆனால் உடலை மீறி உயிரோடு உயிர் கலந்தால் இந்த மண்ணை விட்டு 7 பிறவிகள் ஆனாலும் அது தொடரும். அந்த காதலைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். முதல்ல காதல்னு சொன்னால் கலக்கும் சார் இளைஞர் காதல்கள். ஆனால் தர்பாரில் எங்கள் காதல் தான் உட்காரும். எல்லா காதலும் கலக்கும். பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே லட்சம் பொண்ணு வருவான், அவனுடைய ஒருத்தி மட்டும் அப்படி தெரியும் பார்ப்பான். லட்சம் பையன் வருவான், என்ன மாதிரி அமாவாசை மாதிரி இருப்பான், அப்படியே பாக்தாத் பேரளி மாதிரி இருப்பான். அவர் என்ன இருந்தாலும் அவர் தனியும்பா, தலையில் வழுக்கையாக இருக்கும், இருந்தாலும் அவருடைய வழுக்கை கூட ஒரு ஸ்டைலும்பா. காதல் பார்வை முட்டைக்கண்ணு இருந்தாலும் சொல்லுவாள். அவர் அப்படி பார்த்தாருன்னா அப்படி எங்காலும் சொல்லுவான்ல, அந்த எங்கள் அப்பா நடந்து வந்தால் ஜங்குன்னு என்ன பெரிய பீரங்கியோடைய வரா, அன்புனால சொல்லுவது. அந்த அன்பு, அந்த உள்ளார்ந்த அன்பு, உயிரை ஊடுருவிய நேசம், ஒன்றை எதிர்பார்க்காத தன்மைகள், அதுதான் காதல். அதை சொல்லாமல் விட்டுட்டு எல்லாரும், பாரதியார் சொன்னார், உன் கண்ணில் நேர்வடிந்தால் சுதந்திர தேவியை இதந்தரு மறையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி படிமிகுந்து இடிவுற்றாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேன்னு சொன்ன பாரதி சொன்ன வார்த்தை உன் கண்ணில் நீர் வழிந்தாள்னு சொல்லி. நக்மாவை பார்த்து, குஷ்புவை பார்த்து உன் கண்ணில் நீர் வழிந்தாள்னு சொல்ல வரல சார். நீங்கள் தவறாக கூட மேடைகளில் தவறான முன்னுதாரணங்களை நீங்கள் பதிவு செய்வீர்களே, ஆனால்
நாளைய சமூகத்துக்கு தமிழுடைய கலாச்சாரம் பண்பாட்டை லியோனி தப்பாக பதிவு செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவார். சொல்லப்பட்ட நோக்கம் என்ன, இன்டென்ஷன், அதனுடைய பின்புலம், அதனுடைய களம், யாருக்காக சொல்லப்பட்டது இந்த காதல்? அந்த காதல் வாழுமே ஆனால் இவர்கள் காதலின் உலக வீதிகளிலே எடுத்து செல்லுங்கள். காதல் மட்டுமே பரிமாற்றங்களை உண்டாக்கும், காதல் மட்டுமே ஜாதி பேதங்களை அழிக்கும், காதல் மட்டுமே இந்த மண்ணை தன் தன்மையை விட்டு மண்மானத்தையும் சன்மானத்தையும் தன்மானத்தையும் நிலைபெறுத்த செய்வது முதிர்ந்த காதல், முதியோர்களின் காதல். அது 50 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசில் ஜாயின் பண்ண வருதில்ல, கோணலாக இருந்தாலும் மல்லிகைப்பூ வாசனை வீசும் சார். கரும்பு அமுக்கணும்னு சொன்னால் சர்க்கரையாகும். நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் என்று விவேக சிந்தாமணியிலே குறிப்பிட்டான். அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பார்க்குமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம்னாலே அங்கே கூட காதல் உதவி செய்யும் சார். கணவனுடைய மலத்தையும் சிறுநீரையும் அருவருப்பு இல்லாமல் அள்ளுகின்ற காதல் வெறும் உடலினால் ஏற்பட்டது அல்ல. கணவன் தடுமாறி விடக்குள்ள அவனுடைய கோலையை அள்ளுகின்ற காதல் அந்த யாருக்கு சொந்தம் என்றால் அது அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அன்பு 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 அதனுடைய ஆட்சி தான் காதல், காமம் அல்ல. ஊடுதல், தழுவுதல், கூடுதல் தான் சார் காதலுடைய இலக்கணம். இந்த நிலையெல்லாம் கடந்து வாழுகின்ற காதல் தான் முதியோருக்கு சொந்தமானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல. அடே அப்பா.